தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நீட் தேர்வு போராட்டத்தின் போது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஸோ அது பல ஒரு விஷயங்களையும் பல கருத்துக்களையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. பாஜகவை தண்டிக்கிறதுக்கு காங்கிரஸை வச்சு தான் தண்டிக்கணும் அப்படிலாம் கிடையாது, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை வச்சும் தண்டிக்கலாம் அப்படின்னு வச்சு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. காங்கிரஸோடு ஒப்பிட்டு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை பேசியிருக்கிறாரு. தேர்டு ஃப்ரண்ட்ன்ற ஒரு ஆல்ரெடி ஒரு டாக் ஓடுது. இந்த திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, நேஷனல் லெவலில் இப்போ இந்த சிஜேபியுடைய போராட்டம், இந்த வெற்றிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னா, இது பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய மனநிலையை நம்ம பார்த்தாலும் கூட காங்கிரஸ் பெருசாக லாய்க்கு இல்லை. பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸால் முடியாதுங்கிற ஒரு மனநிலை வந்துட்ட கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் அரசியலுக்கு ஒரு தீவிரமாக அரசியல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா காங்கிரஸுடைய வெற்றி ஒரு பெரிய லெவலில் இல்லை ஒன்று வச்சுங்களேன். சவுத்தில் வேறு, நார்த்து முழுக்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய வெற்றி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலும் 3 தேர்தலாக பாராளுமன்றத்தில் தோல்வி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மக்களுடைய மனநிலை ஒன்று இருக்குது. காங்கிரஸ், ராகுல் காந்தி பெரிய லெவலில் ஒன்றும் சாதிக்க முடியாது பிஜேபிக்கு எதிராக. ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் பிஜேபி மோடி ஈஸியாக ஜெயிச்சுட்டு இருப்பாருங்கிற ஒரு மனநிலை பலருக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நிலையில் சிஜேபி என்ன இதை சொல்கிறாங்க, டிபிகே சொல்கிறாங்க 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் மே 16ஆம் தேதி சிஜேபின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்த நிலையில் 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி பிஜேபி பெரிய அடமண்டான ஒரு கட்சின்னு ஒரு பேர் எடுத்து அந்த கட்சியை ஷேக் பண்ணி பார்த்துருச்சு சிஜேபின்னு வச்சிங்களேன். நீங்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே பிஜேபிக்கு எதிரான உள்ள கட்சிகள் எல்லாமே சிஜேபி ஸ்டேஜில் ஏறி அவங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக ஒரு ஆதரவுக்கு தெரிவிக்க வேண்டிய மனநிலைக்கு அவங்களுமே வந்துட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்களை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ராகுல் காந்தி எடுத்துங்க, மற்ற எல்லாமே போய் பிருந்தா காரத் போயிருக்காங்க, எல்லாமே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி, ரைட்டு, திரும்ப சொன்ன மாதிரி காங்கிரஸை வச்சு தான் பிஜேபியை தோற்கடிக்குமா முடியாதான்னு ஒரு மனநிலை. இன்றைக்கி இந்த சிஜேபி அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, இளைஞர்களுடைய ஒரு பெரிய பலம் சிஜேபி கட்சியுடைய ஒரு பெரிய பலமாக எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக தான் நானும் பார்க்குறேன். காரணம் என்ன, பிஜேபிக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கறது காங்கிரஸ் இப்போ இல்லை. அந்த காங்கிரஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். இப்போ காங்கிரஸும் இளைஞர்களை பலருமே இழந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், ஏபிவிபி, இதெல்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா வலுவான கட்டமைப்போட இன்னும் பிஜேபி அதை ஒரு உயிரோட்டமாக வச்சுருக்கு. காங்கிரஸ் அந்த மாதிரி இல்லை. என்ன இளைஞர் காங்கிரஸுங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. இந்த நிலையில் தான் அந்த சிஜேபி பலருக்கும் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ள பலருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்துருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு திருமாவுடைய அந்த பேச்சு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, திருமா கடந்த காலத்தில் கூட என்ன சொன்னார், காங்கிரஸ் அல்லாத ஒரு அணியை கட்டமைத்தால் அது பாஜகவிற்குத்தான் உதவும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொன்னவர். ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டிஷியன் சொல்லி எல்லாராலும் போடப்படக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர் இவர் சிஜேபிக்கு இப்படி ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாரு அப்படின்னா, முட்டு கொடுக்குறாருங்கிறீங்களா? கிரெடிட் கொடுக்குறாரு சிஜேபிக்கு, இவ்வளோ பெரிய கிரெடிட் கொடுக்குறாரு. இது செயல்பாடு தானே, அதுக்கு காரணம் செயல்பாடு தானே. சிஜேபியோடைய செயல்பாடு தான் நம்ம அப்படித்தான் பார்க்கணுமா பார்க்குறேன். என்ன காரணம்னா, அவங்களுடைய இந்த டிமாண்டு நல்ல டிமாண்டு. நம்மளுக்கு நீட்டே வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழக நிலைமை. பட் ஆல் ஓவர் இந்தியாவில் சரி நீட்டு வந்துருச்சு, ரைட், தவிர்க்க முடியலன்னாலும் கூட அது ஒரு சரியான கோணத்திலையும் சரியான ஒரு நிலையிலையும் போகணும். அதில் பல முறைகேடுகள், ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் சிஜேபியோடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கை பிஜேபி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஒரு டிமாண்டை ஏற்றுக்கிட்டாங்க, இன்னும் ரெண்டு டிமாண்டு, அந்த டிமாண்டையும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எழுதுப்பூர்வமாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே சிஜேபிக்கு. காங்கிரஸ் மட்டும் உள்ள நுழைஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த போராட்டம், சிஜேபியோடைய போராட்டம் டைல்யூட் ஆகிருக்கும்.
கடைசியில் நுழைஞ்சாங்களே ராகுல் காந்தி. இல்லை நுழைஞ்சு அவர் வந்து காங்கிரஸாக காட்டிக்க முடியல. அவர் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாரு, அவங்க எம்பிக்கள் தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, புரியுதுங்களா? ஆதரவு தெரிவித்து பேசலாமே தாண்டி அதில் அரசியல் பண்ண முடியல காங்கிரஸ். இதில் ரீல்ஸ்லாம் போட்டாரு பாவம். பாருங்க என்னோட ஷூவை ஒன்று கலட்டிடுச்சு, ஒரு ஷூ தான் போட்டுருக்கேன், மூக்கில் ரத்தம் வந்துச்சுன்னா சொல்லி ஓட்டிட்டாங்கன்னு எடுப்பல. இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டத்துக்கான வெற்றி வந்து காங்கிரஸ் கிரெடிட் வச்சுக்க முடியாதுங்கிறேன் நான். சிஜேபிக்கான வெற்றியாக தானே மக்கள் பார்க்குறாங்க, இளைஞர்களும் கூட அப்படி தான் பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல துவக்கமாக தான் இருக்குது. இதில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு திமுகவுக்கு இதில். நீங்கள் காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக திமுக விட்டு விலகி விஜயை நம்பி போனது கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்கிற ஒரு மனநிலை எனக்குன்னு. இதே சூழ்நிலை போனால் 6 மாதத்தில் காங்கிரஸ் தேசிய லெவலில் பெரிய லெவலில் வீக் ஆகிடும் போல் இருக்கு. காரணம் என்னென்னா, காங்கிரஸை விட சிஜேபியை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பலரும் வந்துட்டாங்களே. எம்பிக்கள் இருக்காங்கன்னு ஒரு ஒரு கணிசமான எம்பிக்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு இதே இல்லையே, மக்கள் பிரதிநிதித்துவமே இல்லாத அந்த சிஜேபி இவ்வளோ பெரிய வெற்றி. இப்போ பஞ்சாப்ல போய் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆம் ஆத்மிக்கு எதிரான போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ பிராந்திய கட்சிகளையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இவங்களோட நோக்கமே பல கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்லையா? இவங்க தன்னெழுச்சியாக எழுந்து போராடுறாங்களா, அல்லது இப்போ அபிஜித் டிப்கேவே வந்து இத்தனை 12 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட வந்து அவர் அமெரிக்காவில் இருந்தவர், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டே வந்து இவங்க பல அந்நிய நாட்டினுடைய என்ஜிஓஸை வச்சு எல்லாமே நம்மளே பார்த்தோம்ல. என்னடா கரப்பான் பூச்சி ஜனதாதளமா, திடீர்னு அவங்களா நெட்டில் ஆரம்பித்தாங்க கட்சியை, ஆன்லைனில் போட்டாங்க, பெரிய இவ்வளோ பெரிய ஆதரவா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சந்தேகமாக இருந்தது. பட் இளைஞர்கள்ட்ட அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிஜேபி ஊடுருவி இளைஞர்களிடம் ஊடுருவி இருக்கிறதுங்கிறது தான் இந்த போராட்டத்தின் வெற்றியை நான் பார்க்குறேன். ஆமாம், அதனால் அவ்வளோ ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இனிமேல். இப்போ நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டத்தில் என்ன போய் நிற்கும் அப்படின்னா, காங்கிரஸை அழிக்கிறதுக்கு பிஜேபி சிஜேபியை வளர்க்குதுன்னு கிடையாது. இன்னைக்கு பிஜேபியோடைய ஒரு அதாவது அவங்களுடைய அந்த கட்டமைப்பை இன்னைக்கு ஷேக் பண்ணி பார்த்துருச்சு. காங்கிரஸ் விளையாட்டாக பார்த்தாங்கல்ல பிஜேபி, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. நீங்கள் அன்னைக்கு இன்று மாலைக்குள் இந்த டிமாண்டை நீங்கள் நிறைவேற்றலைன்னா நாங்கள் சண்டே வேற மாதிரி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு பயம் வந்துருச்சு. அந்த கேள்வி இல்லை, அந்த சந்தேகம் நியாயமானது தானே. பாஜக முரண்டு பிடிக்கக்கூடிய கட்சி, யாருக்குமே செவி சாய்க்க மாட்டாங்க. வேளாண் சட்டம் கூட 2 ஆண்டுகள் போராட்டம் நடந்ததுக்கு பிறகுதான் வாபஸ் வாங்குறாங்க. எத்தனை உயிரிழப்புகள் நமக்கு தெரியும். இப்படி பெருசா இல்லையா அது? நீங்க தேசிய லெவல்ல டெல்லியில மட்டும் தான் நடந்துச்சு. ஹரியானால சமைக்க வச்சாங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதியில் பெரிய லெவல்ல இப்ப இந்த அளவுக்கு இல்லைன்றா, நீங்க இந்த அளவுக்கு கிடையாது. இங்கே ஒரு பயம் வந்துருச்சுல, இங்கே இருக்கிறதுக்கே ஒரு பயம், தமிழ்நாடு லெவலில் ஒரு பயம் வந்துச்சு. சிஜேபின்னு ஒரு கட்சி இங்கே ஒரு போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு மெரினாவை வந்து தமிழக போலீஸ் பயந்துக்கிட்டு மெரினாவில் யாரையும் என்ட்ராகக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்களே. அதை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் விவசாயிகள் போராட்டம் இல்லையே, விவசாயிகளில் ஒரு தரப்பு மட்டும் தான் போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்போ இருந்தது மக்கள்கிட்ட. ஓகே, குறிப்பாக கோதுமை விவசாயிகள் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு அவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு அந்த ஒரு மனநிலை அப்போ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ அப்படி இல்லை. அது நீட்டு விஷயங்கிறதா இருக்கட்டும், இது தேசிய லெவலில் ஒரு பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு ஒரு ஆதரவு. நீ சொல்கிற மாதிரி பஞ்சாபுக்கு போய் அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது எப்படி எந்த அளவுக்கு ஆதரவு இருக்க போகுதுன்னு தெரியல. அதான் 2 விதமான கோணமான விமர்சனம் அந்த சிஜிபியின் மீது முன்வைக்கப்படுது. ஒன்று, நீங்கள் ஒரு சந்தேகத்தை கிளப்ப போகிறாங்க அப்படின்ற புதுவெளியில் சுட்டி காட்டினீங்க, பாஜக தான் வழக்குதா காங்கிரஸை வந்து காலி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து அந்நிய என்ஜிஓக்கள் ஸ்ரீலங்கா, அப்படியே இல்லை நேபாள், பங்களாதேஷ் நடந்த மாதிரி இந்தியாவிலேயே நடக்கிறதுக்கு பிளான் விட்டு இருக்காங்க. வலதுசாரிகள் அப்பட்டமா இதுதான் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இதை தடுக்கிறதா நரேந்திர மோடி இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த போராட்டத்தை அப்படியே காலி பண்ணிட்டாங்க. மத்திய அமைச்சர் வந்து பிரதான் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? தேசிய கருதி தேச துரோகிகளுடைய ஊடுருவதுக்கான வேலைகளை பாக்குறாங்க, நான் அதனால நான் இதை தடுக்கணுங்கிறதுக்காக நான் உடனே இமீடியட்டா ஒரு முடிவு எடுத்தேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. பிஜேபி இது தேச துரோக கூட்டம்னு சொல்லும்,
நீங்கள் வேற ஒரு கூட்டம் என்ன சொல்லும், இல்லை இது பிஜேபியோடைய ப்ளஸ் ஏங்க நீங்கள் எல்லா இடங்களையும் சீமானுக்கு அந்த பேர் இல்லையா ஒரு கட்டத்தில் சொன்னீங்களே, பி டீம்னு பிஜேபியோட பி டீம்னு சொன்னீங்க, விஜய பி டீம்னு ஒரு கட்டம் சொல்லிட்டு இருந்தோம். எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் விஜய் வெளியே போய் என்ன சொன்னார், திமுக தான் பி டீம்னு சொன்னார் பிஜேபிக்கு எதிராக. அதனால் ஒவ்வொரு தரப்புலையும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனம் போயிட்டு தான் இருக்காக்கும். பட் ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குது சிஜேபி மாற்றம் இல்லை. என்ன கண்டிப்பாக 2029 இதே நிலை தொடர்ந்தால், சிஜேபியோடைய நிலை இதே மாதிரி போனால் கண்டிப்பாக 2029 பிஜேபி வர்சஸ் சிஜேபின்னு தான் வரும். காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருமே கேம். இது வரைக்கும் ராகுல் காந்தியோட செயல்பாடு ஒன்றும் பெருசாக இல்லையே. ஒரு அவர் வந்து ஒரு பார்ட்டி பொலிட்டிஷியனாக தானேங்க இருக்காரு. திடீர்னு ஒரு பார்லிமெண்ட் டைமில் இருக்காரு, அதுக்கப்புறம் எங்கே போகிறாருன்னு தெரியலையே. ஓகே, இப்போ இது சம்மந்தமாக தான் இன்னொரு கூடுதலான ஒரு பல ஊடகங்களில் செய்திகள் பார்க்குறோம். சோனியா காந்தி அம்மையார் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது. நம்ம திமுக இப்படி நடத்தின விதம், அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் மாநில கட்சிகள் நம்ம கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கும் இணக்கமாக போகிறதுக்கும் ரொம்ப அச்சப்படுறாங்க, நம்ம அவங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் டெல்லி வட்டாரங்களிலிருந்து வரக்கூடிய தகவலாக பார்க்குறோம். சிஜேபி ஒரு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வளர்ந்துருவாங்களோங்கிற சோனியா காந்தி அம்மையார் அச்சப்படுறாங்க அப்படிங்கிற. நீங்கள் மே 4 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் டைமில் காங்கிரஸ் தைரியமாக வெளியே போனது. திமுகவுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது, முடிஞ்சால் பிஜேபிக்கு போனால் அவங்களோட அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிடும். அந்த தைரியம் தான் காங்கிரஸ் போனது. என்ன செய்யுங்க, திமுகவால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்விக்குள்ள தான் அன்னைக்கு மே 5, 6 தேதிகளில் நிலை இருந்தது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ என்ன, பிஜேபிகிட்ட தான் போய் காங்கிரஸ் திமுக போய் அங்கே நிற்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சிஜேபி கிட்ட போகலாம். திமுக ஒரு வேளை சிஜேபியோட போனால் மற்ற கட்சிகளும் கூட, ஒரு முக்கியமான கட்சிகள் எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனை நீ பண்ண வேலை இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அகிலேஷ்லாம் இன்னும் கூட காங்கிரஸ் கூட்டணியில், அதாவது இந்தியா கூட்டணியில் தான் இருக்காரு. அங்கேயே இப்போ வந்து இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திமுக சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஒரு வேளை திமுகவில் ஒரு முடிவு எடுத்து சிஜேபி பக்கம் போனால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் அங்கிட்டு போயிடும். அந்த பயம் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு இருக்கும், சோனியா காந்திக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு தேர்தல் இன்னும் 2 வருஷத்தில் வரப்போகுது. இந்த நிலைமை இப்படி நீ வந்து தேவையில்லாத ஒரு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா நீ இந்தியா கூட்டணி வந்து நினைக்கிறீங்க, விஜய் ஏதாவது விஜய் இல்லை, திமுக ஸ்டாலினா விஜயான்னு பார்க்கும்போது தேசிய அளவில் விஜயால என்ன பண்ண முடியும்? காங்கிரஸுக்கு அந்த அளவு நட்பு உடைய ஒரு கட்சியா இருக்குமா டிவிக்கு? சவுத் இந்தியாவுக்கு ஒரு முகமாகவே திரு விஜய் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு சவுத்துல. நான் நல்லா புரிஞ்சுங்களேன், சவுத்துல காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. எங்க வீக்கா இருக்கு சவுத்துல? இல்ல ஆந்திரா வந்து இவரு கொண்டாந்து நிப்பாட்டுற அளவுக்கு விஜய் தான் வந்து காங்கிரஸை வளர்க்குற அளவுக்கு இருக்கு. சட்டமன்ற தேர்தல்னா ஒரு மாதிரி அணுகுமுறை இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல்னா ஒரு மாதிரி அணுகுமுறை இருக்கு. கேரளாவில் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. பட் ஆனா கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா போன்ற பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும்போதும் கூட பெரும்பான்மையான பகுதியில் வந்து பாரதிய ஜனதா தான் வெற்றி பெறுது நாடாளுமன்ற தேர்தல். என்ன சொல்றேன், விஜய் வைத்து ஓட்டு வாங்க வேண்டிய நிலையில சவுத்துல காங்கிரஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அங்க மாநில கட்சிகள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. சவுத்துல உங்களுக்கு தேவை நார்த்து தான், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நார்த்தில் தான் இருக்கணும். ஊபி, குஜராத், மத்திய பிரதேசம் அங்கிட்டெல்லாம் விட்டுறீங்களே. அங்கெல்லாம் விஜய் ஒரு பவர் இருக்கு இல்லை சொல்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் போய் விஜயை நீங்கள் விரும்புகிறீங்களே, இந்தியா கூட்டணியை பார்க்காம விஜயை நீங்கள் பார்த்தது காரணம் என்ன? இன்னைக்கு அதை வந்து கண்டிப்பாக அதை ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலையில் ராகுல் இருக்கார். அவர் வீணாக போனார். யாரால? மாணிக் தாக்கூராலையும் பிரவீன் சக்கரவர்த்தியாலும் வீணாக போனார். இப்போ அவங்களாம் வந்து காப்பாற்ற போகிறாங்களா சோனியா இவரை, ராகுல் காந்தியை? பார்க்க தானே போகிறோம். இப்போ சோனியா காந்தி அம்மையாருடைய இந்த அச்சம், நம்ம மு.க. ஸ்டாலினோட ஒரு பாரம்பரியமாக திமுகவோட நம்ம வந்து ஒரு ஒரு பர்சனல் பாண்டிங்கே இருந்துச்சு. இப்போ அது அப்படியே முறிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், இன்னும் பல மாநிலங்களில் வந்து
கிட்டத்தட்ட 8 மாநிலத்துக்கு மேல அடுத்த ஆண்டுகள்ல இருந்து வர இருக்கு குஜராத்ல இருந்து. முதல்ல 3 இதுல எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம கூட்டணி வைக்க போறோம், இதெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. சிஜேபியோட ரோல் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒரு லெட்டர் பேடா இருக்கிறவங்க அவங்களே கவர்மெண்ட்டை வந்து பணிய வச்சுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சோனியா காந்தி அம்மையாரோட இந்த வருத்தம் அது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது? இல்லை, இந்த தேர்தல் வந்து சிஜேபியோடைய ரோல் பெரிய லெவலில் இருக்கும். அடுத்த தேர்தல் எப்படின்லாம் தெரியாது. இந்த விஜய் மாதிரி தான். விஜய் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லைன்னு பலரும் கூட நம்ம பெருசா கணிக்க தவறிட்டாங்க. காரணம் என்னன்னா ஒன்றும் பெருசா கட்டமைப்புலாம் கிடையாது, திமுக அதிமுக அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பட் சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில். இதே லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் ஒரு மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஜேபியோடைய இந்த செயல்பாடுகள் சொல்கிறேன். நீங்கள் அது இன்னும் பார்த்தீங்கன்னா சிஜேபியோடைய போராட்டத்துக்கு ஃபஸ்ட்டு மாநில கட்சி பெரிய லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் போச்சு. ராசா தான் முதல்ல போய் ஆதரவு தெரிவித்து பேசினார்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கூட சோனியா காந்திக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும். நீங்கள் இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி திமுக இருந்துச்சுன்னா போயிருக்க மாட்டாங்கல்ல, அவசரப்பட்டு போயிருக்காது, திமுக போயிருக்காது, கனிமொழி போயிருக்க மாட்டாங்க. ஒரு இந்தியா கூட்டணி சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம்னு நினச்சிருக்கலாம் அன்னைக்கு. பட் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம், நம்ம எந்த கூட்டணியிலும் இல்லைங்கிறது தைரியத்தில் தான் திமுக போய் அங்கே ஆதரவு தெரிவிச்சது. இதெல்லாம் கூட கணிக்க தவறி விட்டார் ராகுல் காந்தின்னு சோனியா காந்தி கண்டிப்பாக கோவப்படலாம். அதுலலாம் மாற்றம் இல்லை. இப்போ அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லையும் இல்லை, ஆனால் இப்போவும் அவங்க கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இல்லைங்க, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிஜேபி நம்மளை வந்து காங்கிரஸில் ஆட்சி அமைக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம்ல அவங்களுக்கு. 15 வருஷம் ஆயிடுச்சு, திருப்பி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் ஒரு எலெக்ஷன் வந்தால் 20 வருஷம் ஆயிரும். சுத்தமாக போயிடும்னு ஒரு வருத்தம் இருக்கலாம்ல. நீங்கள் அவங்க வந்து ஒரு நிதானமாக பொறுமையாக முடிவெடுத்தாங்க. ராகுல் காந்தி அப்படி எடுக்கலல்ல. ஏன் விஜய் எந்த நிலைப்பில் விஜயா ஸ்டாலினாங்க ஒரு மனநிலை இல்லை, எதுக்காக அவர் முடிவெடுத்தாருன்னு அவருக்கே இப்போ தெரியாத ஒரு நிலையாக இருக்குது. இப்போ நடைமுறை சாத்தியமானு பேசுவோம். இப்போ சிஜேபி எப்படி ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியும்? அப்படி கூட்டமைப்பு கட்டமைச்சோம்னா அவங்களுடைய ரோல் எப்படி இருக்கும்? அவங்க போட்டியிடுவாங்களா? எப்படி போட்டியிடுவாங்க? அவங்களுடைய பலம் என்ன? அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கேள்விகள்லாம் இருக்கே சார். அவங்க இன்னும் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் தான். அவங்க இன்னும் நீங்கள் மாநில பலம் நிரூபிக்கல. இல்லை, நீங்கள் 3 முக்கிய மாநிலத்தில் தேர்தலில் சிஜேபியோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு முதல்ல பார்த்துருவாங்க. 2029க்கு முன்னாடியே முக்கிய குஜராத் வருது, எலெக்ஷன் வந்துடுது, ஊபி வருது, உங்களுக்கு ஜார்க்கண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் சிஜேபியோடைய ரோல் எப்படின்னு தெரிஞ்சு போயிடும்ல உங்களுக்கு. நீங்கள் அது வந்து சிஜேபி காங்கிரஸுக்கு மேலே அவங்க வந்து நின்று, ஏன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் சிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது, மாற்றமே இல்லை. பிஜேபியும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் ஏதாவது சிஜேபியோட ஒரு கூட்டணியை வைக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து அவங்களோட ரோல் என்னன்னு தெரிஞ்சிடும்ன்றேன் நான். கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அந்த மாநில தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் போட்டியிட வைக்கிறது, அப்புறம் தேசிய அளவில் அவங்கள ஒரு கூட்டமைப்பை கட்டமைக்க விடுறது, இதெல்லாம் பாஜக விடும் அவ்வளோ சீக்கிரத்தில்? அவங்களும் முறியடிக்கிறதுக்கான சதிகளை செய்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 2 விஷயம்தான். சரி, ரைட்டு. நேற்று வரைக்கும் காங்கிரஸ் இல்லை, இனிமேல் இன்னொரு புதிய கட்சி வந்துருச்சு, அதோட போராடணும்னு நினைக்க வேண்டியது பிஜேபி இருக்கும். அதனால மாற்றம் கிடையாது. இல்லை, அவ்வளோ ஜனநாயக கட்சியா இல்லை, காங்கிரஸ் காணா போயிடுது இல்லை. நீங்கள் 2 பேருமே பலம் வாய்ந்த ஒருவேளை ஒன்று சிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தால் நீங்கள் சிஜேபியை நசுக்க ட்ரை பண்ணோம். சிஜேபியோடைய மனநிலை என்ன, நாங்கள் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம். தேசிய லெவலில் பெரிய கட்சிகளுக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் மாற்று நாங்கள் தான் ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபிக்கு ஈஸி தானே, காங்கிரஸுக்கு ஒன்றுலாம் போயிடும். சிஜேபி எப்போனாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம். எப்படி சார் ஊடகங்கள்லாம் எழுதுறாங்க, திமுக சிஜேபி இன்னும் பல மாநில கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு அணி ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம்? அது எப்படி? நீங்கள் பிஜேபியில் நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க, காங்கிரஸில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க, சிஜேபியில் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. திமுகவுக்கு ஒரு தவிர்க்கவே முடியாதுல்ல. காமன் மினிமம் ப்ரோக்ராம் உங்களுக்கு. திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக பிஜேபியும் ஏற்றுக்க மாட்டோம், காங்கிரஸையும் ஏற்றுக்க மாட்டோங்கிறப்ப சிஜேபி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தாக்கத்தை வந்து கண்டிப்பாக அகிலேஷ் யாதவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க பசங்க,
ஸோ இங்கேயும் டிஎம்கேவுக்கு ஜென்சிகள் ஆதரவு இல்லை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்ற இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்கள ஒரு ஏங்க நீங்க இது விஜய்க்குமே ஒரு சவாலாக தான் நான் பார்க்குறேன். இந்த போராட்டத்தின் போது ஜனநாயகம் படம் வருது, அதை பற்றி சிந்திக்காம ஒரு கூட்டம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு வந்த ராஜ்மோகனுக்கு எதிரான ஒரு முழக்கங்கள்லாம் வருது. யங்ஸ்டர்ஸு நான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன அந்த நடிகையை வந்து எதிர்த்து கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் கூட விஜய்க்கு ஒரு சவால் தானே. கண்டிப்பாக அவருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குமா தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். தேசிய அளவில் 3வது அணிங்கிற பேச்சு தொடர்ந்து பத்திரிகைகள் நம்ம பார்க்குறோம். திருமாவளவன் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது ரொம்ப மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்குறாரு காக்கரோஜ் ஜனதா பார்ட்டிக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அணி அமைய இருக்கிறது என்பது பற்றி. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.